யுத்தத்தில் ராணுவம் இழைத்த குற்றம் யாழில் எழுந்த கண்டன குரல். யாழ்நல்லூர் பகுதியில் கட்டுப்போன ஐஸ்கிரீம் விற்பனை. நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. பட்டளந்த விவகாரம் ரணில் கைது செய்வது சாத்தியமற்றது. அடித்து கூறும் உதயன் கம்மன்பில. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். ஒரு மாதத்திற்குள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை. தேசபந்து ஒளிந்திருக்கும் இடம் ரானலஸ் வழங்கியுள்ள தகவல். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த பிரான்ஸ் கப்பல். மூன்றாம் உலகப் போர் வெடித்தால் பிரித்தானியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. நமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவம் இழைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையிலேயே பெண் வைத்தியரை முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க நேரிட்டது என யாழ் தீவக பெண்கள் வலையமைப்பின் இணைப்பாளர் கம்சிகா ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என தீவக பெண்கள் வலையமைப்பின் ஊடக சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, நாட்டில் புதிய அரசாங்கம் அதாவது பெண் பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் மகளிர் தின மகத்தான மாதத்தில் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ வீரரினால் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவமானது ஒட்டுமொத்த நாட்டின் பெண்களின் பாதுகாப்பிற்கு சவால் விடுப்பதாகவும் நாட்டின் சட்ட ஒழுங்கை சவாலுக்கு உட்படுத்தும் விடயமாகவும் பார்க்கின்றோம். ஒரு நாடு சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக அபிவிருத்தியடைய வேண்டுமானால் அந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாட்டின் புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்றுள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான நிலைப்பாடு தற்போது அனுராதபுரத்தில் பெண் வைத்தியர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டமை மூலம் பெண்கள் மத்தியில் கேள்விகளை உள்ளாக்கியுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் சர்வதேச நீதியை தமிழ் மக்கள் கேட்டிருக்கின்ற நிலையில் குறித்த சம்பவத்தை சர்வதேசம் உற்று நோக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜாலில் பதனிழந்த ஐஸ்கிரீம் விற்பனையில் ஈடுபட்ட முகாமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்வியங்காட்டு பகுதியில் அமைந்துள்ள ஃபுட் சிட்டி முகாமையாளருக்கு எதிராக இவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகின்ற போது, நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் மேற்பார்வையின் பொது சுகாதார பரிசோதகர் நிர்மலநாதன் ஆலோசனையிலும் வழிகாட்டலிலும் ஃபுட் சிட்டிகள் உணவகங்கள் மற்றும் தேநீர் சாலை என்பன தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் நல்லூர் பொது சுகாதார பரிசோதகர் அனுசூதனன் தலைமையிலான குழுவினரால் கடந்த 12ஆம் தேதி ஃபுட் சிட்டிகள் பரிசோதிக்கப்பட்டன. இதன்போது கல்வியங்காட்டு பகுதியில் அமைந்துள்ள ஃபுட் சிட்டியில் பழுதடைந்த குளிர்சாதன பட்டியில் உரிய வெப்பநிலை பேணப்படாமல் பதனிழந்த ஐஸ்கிரீம்கள் விற்பனைக்காக வெளிக்காட்டி வைக்கப்பட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பழுதடைந்த குளிர்சாதன பெட்டிகளுடன் பதனிழந்த ஐஸ்கிரீம்களை பொது சுகாதார பரிசோதகர் அனுசூதனன் தலைமையில் கைப்பற்றியிருக்கின்றனர். இதன் பின்பு ஃபுட் சிட்டி முகாமையாளருக்கு எதிராக மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் பொது சுகாதார பரிசோதகரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கினை விசாரிக்கும் எடுத்துக்கொண்ட நீதவான் ஃபுட் சிட்டி முகாமையாளருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளுக்கு முகாமையாளரை குற்றவாளி என இனங்கண்ட நீதவான் முகாமையாளருக்கு 1,35,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்வதோ அல்லது அவருடைய குடியுரிமை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் 3வது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த அறிக்கைகளை அமைச்சரவை அனுமதி ஊடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்பதாகும். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அப்போதைய அமைச்சர் விஜயபால மெண்டிஸ் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பட்டளந்த அறிக்கையை சபையில் முன்வைத்தார். அவ்வாறு இல்லை என பொய் கூறும் அரசாங்க தரப்பினர் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி கன்சாட்டில் 1581வது பக்கத்தை பார்ப்பார்களேயானால் அதற்கான சாட்சியினை பெற முடியும். ஆகவே பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது. 1948ஆம் ஆண்டு விசாரணைகளை ஆணைக்குழுவின் சட்டத்தின் கீழ் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 1977ஆம் ஆண்டு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுவிற்கே நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகின்றது. இந்த ஆணைக்குழுவால் நபரொருவர் குற்றமிழைத்தாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். அவ்வாறு எனின் திசை காட்டியின் பொய் பிரச்சாரத்தில் புதிதாக ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளது என
உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்குள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசின நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்குள் நீதி வழங்குவது சாத்தியமல்ல. நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த உண்மையை புரிந்து கொண்டதாக அமைச்சர் கூறினார். இருப்பினும் இந்த மாதம் ஏதாவது ஒன்றை செய்ய முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சிப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் உட்பட யாராலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியுடன் உணவருந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து எதனையும் செய்ய அவர் வலியுறுத்தவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தலைமறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தி தவறானது என்று முன்னாள் அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இப்போதெல்லாம் சிலர் சமூக ஊடகங்களில் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி தன்னை கேலி செய்வதாக கூறினார். அத்துடன் தேசபந்து தென்னக்கோனை தன்னுடைய வீட்டில் மறைத்து வைக்கும் அளவிற்கு தான் முட்டாள் இல்லை என்றும் டிரானலஸ் மேலும் தெரிவித்தார். கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுக்க இடைக்கால தடை உத்தரவு கோரி தற்போது தலைமறைவாகியுள்ள தேசபந்து தென்னக்கோன் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த ரிட் மனு 17ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கிளெமென்சியோ 25 நடவடிக்கையில் பங்கேற்க உள்ள பிரெஞ்சு கடற்படையின் நாசகாரி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. பிரான்சின் அனைத்து நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதை வலுப்படுத்துவதே இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. மேலும் பிரெஞ்சு கடற்படை கப்பல் இந்தோ பசிபிக் நாடுகளுடன் ராணுவ பயிற்சிகளில் பங்கேற்க உள்ளது. பிரித்தானிய பொதுமக்கள் ராணுவத்தில் சேர வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் 3ஆம் உலகப் போராக வெடிக்கும் பட்சத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் போரிட்டு வரும் லிபரல் டெமோக்ரட்ஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான மைக் மார்டின் என்பவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் தற்போது முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் பிரித்தானியாவும் ரஷ்யாவுடனும் போரில் தலையிட வேண்டியிருக்குமானால் பிரித்தானிய பொதுமக்கள் ராணுவத்தில் சேர வேண்டியிருக்கும். வேறு வழியில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய ராணுவத்தில் கடற்படை மற்றும் விமானப்படை உட்பட மொத்தம் 1,38,000 பேர்தான் உள்ள நிலையில் அதில் 75,000 பேர் மட்டுமே தரைப்படையில் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.